கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் இருப்பதாக. அப்பாக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மதர்ஸ் டேன்னா ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும். அப்பாக்கள் தினம் மறந்து போகும். நிறைய பேருக்கு அது நினைவில் இருக்காது. அது ஒரு கொண்டாட்டமாகவும் இருக்காது. இதுதான் அப்பாவுடைய நிலைமை. இன்றைக்கு பரலோகத்தின் தேவனை நம் தகப்பனாக நாம் பார்க்கலாம். அவர் ஏன் தன்னை தன் தகப்பனாக நாம் பார்க்க சொன்னார், கூப்பிட சொன்னார், உறவாய் இருக்க சொன்னார்? அப்படி சொன்னவருக்கு நாம் என்ன செய்கிறோம்? குறிப்பாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் தெரிந்து கொண்ட தன் குமாரன் தன் குமாரத்தி என்று அழைத்து ஏந்தி சுமந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனமானது என்ன செய்தது? ஏதோ ஒரு வகையிலே இன்றைக்கு உலகமானது இந்த அப்பாக்களின் தினம் என்பதை கொண்டாடுகிறது. 1910வது வருஷம் அதை முதலிலே ஆரம்பித்தார்கள். 1972 தான் அது சட்ட ரீதியாக பல தேசங்கள் அதை கொண்டாடும் விதமாக கொண்டு சென்றது. நமக்கு இந்த நாள் அல்ல, ஆனால் அந்த கருத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் பிரயோஜனமாக்கலாம். தேவனுடைய அன்பு, God's love, அதை சொல்வதற்கு பல வகையில வார்த்தைகள் பயன்படும். அதை ஒரு முறை இரக்கம் என்றும், ஒரு முறை மனதுருக்கம் என்றும், கிருபை என்றும் வேதம் பயன்படுத்துகிறது. ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பை எபிரேயத்திலே ஒரு முக்கியமான சொல் ஏறக்குறைய 150 முறை பதிவு செய்திருக்கிறது வேதம். அதை அசட், HASED, ஹசட் என்கிற ஒரு சொல்லு. அது என்னன்னா அன்பு, கிருபை, இரக்கம் மூன்றும் கலந்த ஒன்றாகிய அன்பு. இதுதான் அந்த அன்போட அர்த்தம். ஒரு சம்பவத்தை, ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம். இங்கே சூழ்நிலை என்னவென்றால், மலையின் மீது ஏறி பிரமாண பலகையை கொண்டு வரும்படி மோசே போனார். அவர் கீழே வரும்போது ஜனங்கள் தேவனை விட்டு விலகி, எவ்வளவு தூரம்னா தேவனை மொத்தமாகவே தள்ளிவிட்டு ஒரு கன்றுக்குட்டியை செய்து அதை தெய்வம் என்கிற அளவுக்கு போனார். 40 நாளுக்கு பிறகு, 40 நாள் இடைவெளிக்கு பிறகு. அப்படியானால் ஒருவர் தேவன் மீதான தன்னுடைய பக்தியை, தன் விசுவாசத்தை ஒரு 40 நாளைக்கு அவர்களால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் அல்லது நம்முடைய தேவ பக்தியை 7 நாள், இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அடுத்து வருகிற ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு நடுவிலே காப்பாற்றிக் கொள்கிறோமா? அந்த தேவன் மீதான நம்முடைய பக்தியை அல்ல விசுவாசத்தை காப்பாற்றி அதை வளர்த்து கொண்டு போகிறோமா? அவர்கள் 40 நாளிலே அதை விட்டுவிட்டார்கள். தேவனுக்கு கோபம் வந்தது. அந்த சமயத்திலே மோசே என்ன பேசினார்? 34ஆம் அதிகாரம் யாத்திராகமும் 6-7. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல்
பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். 2 டைமென்ஷன், 2 பரிமாணத்தை இங்கே பார்க்கிறோம். ஒன்று, அவ்வளவு இரக்கம், அவ்வளவு உருக்கம், கிருபை நிறைந்தவர், அன்புள்ளவர். இன்னொரு பக்கம் 1000 தலைமுறைகளுக்கும் விசாரிக்க வேண்டுமானால் அதை விசாரிக்கும் நீதி உள்ளவர். நம்முடைய பிதாவாகிய தேவனை நாம் நினைக்கும் பொழுது உடனே நமக்குள்ள வர வேண்டிய இந்த 2 பரிமாணம் ரொம்ப முக்கியம். அவர் அவ்வளவு அன்புள்ளவர், அவ்வளவும் நீதி உள்ளவர். இதே மாதிரிதான் இந்த பூமி அதிலே நமக்கான தகப்பன்மார்கள் நடப்பாங்க. தேவனே அன்புள்ளவராக மட்டும்தான் நான் பார்ப்பேன், அவர் அப்படி மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நீதியை பார்க்காமல் அதை எடுத்துக்கொள்ளாமல் இருப்பார்களானால் அவர்கள் தவறு செய்வார்கள். தேவன் மகாபரிய நீதி உள்ளவர், அவரிடத்தில் அன்பே கிடையாது. அவர் நம்மை விசாரிப்பார், அவர் நம்மை நியாயம் தீர்ப்பார், அழித்திடுவார் என்று மட்டும் பார்ப்பார்களானால் அவர்கள் தேவன் அண்டை இருக்க முடியாது, அவர்களுக்குள் அவர்கள் வாழ முடியாது. ஏன்னா அவர்கள் தண்டனை, ஆக்கினை, நியாய தீர்ப்பு இது மட்டுமே பார்ப்பார். அப்ப நமக்கு ஒரு அறிவு, பகுத்தறிவு தேவை. பரலோகத்தின் தேவனை நான் நினைக்கும் பொழுது அவர் தகப்பனாக எனக்கு சொல்லுகிறார். அந்த தகப்பன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் அன்புள்ளவர், சமமாக நீதியுள்ளவர். இதெல்லாம் பூமிக்குரிய தகப்பன்மார்கள் நமக்கு செய்யறாங்க. அது பிள்ளைகள் என்ன பண்றாங்கன்னா, அவர் அன்புள்ளவராக மட்டும் இருக்க வேண்டும், என்னுடைய எந்த ஒரு விஷயத்தையும் கண்டிக்கவோ நியாயம் தீர்க்கவோ கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அங்கதான் பிரச்சனை. அதனால ஒரு கட்டத்திலே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த தகப்பன் பிடிக்காமல் போகிறது, அவரை விட்டு விலக ஆரம்பிக்கிறார்கள், நீண்ட இடைவெளி வருகிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவனாகிய தகப்பனை பற்றிய அறிவு என்ன? உங்கள் பூமிக்குரிய தகப்பனை பற்றிய புரிதல் என்ன? இந்த பூமிக்குரிய தகப்பன்மார்கள் பிள்ளைகள் வளர வளர அவங்களுக்கு தான் அறிவு வளருது, நல்லா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு பார்த்தா தகப்பன் மட்டும் ஒரு புதிரா இருக்கார், புதியது. ஆனால் அந்த தகப்பன் தன் வாழ்வை கடமையெல்லாம் முடித்து விட்டு அவர் மறைந்து விட்ட பிறகு மகனுக்கு நிறைய புதிர்கள் வரும் வாழ்க்கையில. அப்பொழுது அந்த தகப்பனோட வாழ்க்கையும் பேச்சும் தான் இவனுக்கு விளக்கமாக, இந்த பிள்ளைக்கு விளக்கமாக இருக்கும். இதுதான் நிஜம், இதுதான் நிதர்சனம். ஒருவேளை பூமிக்குரிய தகப்பன்மாரை புரிந்து கொள்ளாமல் தான் நாம் அதிகமாக இருக்கிறோம் என்றாலும் அதை சரி செய்வதற்கு ஒரே வழி பரலோக தகப்பனை நாம் புரிந்து கொள்வது. ஆண்டவர் சொன்னார், ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவையும் அவர் அனுப்பினவராகிய குமாரனையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும், அதுதான் உங்களுக்கு நித்திய வாழ்க்கைன்னு. இங்க இந்த மக்கள் எவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணாங்க, எவ்வளவு பெரிய தவறு பண்ணாங்க. எகிப்திலிருந்து அழைத்து வந்த அந்த தேவனை, அவருடைய பிரம்மாண்டமான கரத்தை, அவருடைய வல்லமையை அவர்கள் மறந்துட்டாங்க. அந்நிய தெய்வம், ஒரு விக்கிரகம், ஒரு கன்றுக்குட்டி ஒன்றை செய்து அதுவே முன் செல்லும் தெய்வம் என்று ஆடி பாடி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். 360 டிகிரி நேர் ஆப்போசிட்டா போயிட்டாங்க. அப்பொழுது அவர்களை இமைப்பொழுதிலே பஸ்மமாக்கி அழித்திருக்கலாம். அதை தேவன் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். தம் அன்பினாலே மீண்டும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். நடுவில் மோசே பேசுறார், நாமத்துக்கு மகிமையாக தயவாக இறங்கி விட்டுவிடும், என்ன வேணா அழிச்சிடுங்க, என் பேரை வேணா கிரிக்கிடுங்க, ஆனாலும் ஜனத்தின் மீது அன்பாகிறோம். மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். இப்போ பல சந்தர்ப்பங்கள்ல தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு விரோதமாகவே போவாங்க. இதே மாதிரி தான். அப்படி போகும்பொழுதெல்லாம் ஒவ்வொரு கட்டமாக தேவன் அவர்களை அழைப்பார், அவர்களை மனந்திரும்ப வைப்பார், அவர்களுக்கு நீதியை உணர்த்தும்படியாக தண்டிப்பார், சிறையிருப்பில் கொண்டு போவார், சிட்சிப்பார், எல்லாமே பண்ணுவார். ஆனா நோக்கம் என்னன்னா, நான் அவர்கள் நடுவிலே தான் வாசம் பண்ணி அவர்கள் தேவனாக தான் இருக்க, அவர்கள் தன்னுடைய குமாரரும் குமாரத்திகளாக இருக்கணும். இவ்வளவுதான் நோக்கம்.
அதனாலதான் ஆதியிலே மனுஷனை உண்டாக்குற பொழுது பூமியிலே ஒரு விசேஷமான தோட்டத்தை உண்டாக்கி அதற்குள் இருவரையும் வைத்தார். அவர்களோடு தினமும் சஞ்சரித்தார். தகப்பனாக தேவன் தன்னை சொன்னதுக்கான காரணம் ஒரு உறவுக்காகத்தான். ஒரு உறவுக்காகத்தான் தேவன் அதை சொன்னார். இந்த பூமியில் இருக்கிற ஆணும் பெண்ணுமாகிய நாம் குமாரனும் குமாரத்திகளாக இருக்கும்படி ஒரு உறவை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் தன்னை தகப்பன், இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு ஒரு சொல் அதிக எண்ணிக்கையில் போயிருக்குமானால் அது தகப்பன் என்கிற சொல்லாகத்தான் இருக்க முடியும். கோடான கோடி மக்கள் பரலோகத்தின் தேவனை தகப்பனே என்று அழைத்ததாகத்தான் இருக்க முடியும். இந்த தகப்பனாகிய தேவனை கொஞ்சம் அவருடைய உணர்வுகளை பார்க்க போறோம். வீட்டில் இருக்கிற அப்பா அம்மார்களோட கோபத்தை, அவர்களோட கண்டிப்பை, அவர்களுடைய கடினத்தன்மையை, இப்படி எல்லாமே பார்த்து வெறுத்து போகிற பிள்ளைகள் உண்டு. நானும் நீங்களும் அப்படித்தான். ஆனால் அந்த அப்பாவோட வேதனையை, அந்த அப்பாவோட அவமானத்தை, அந்த அப்பாவோட தவிப்பை நாம் அமர்ந்து அமைதியாக உணர்ந்து கொள்ள முயற்சித்திருக்கிறோமா? அப்போ தேவன் அதை வெளிப்படுத்தி பேச முயற்சிக்கிறார். இப்பொழுது நாம் வாசித்த வசன பகுதி ஓசியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம். இஸ்ரவேலை தன் குமாரன் என்று நேசித்து அவர் அழைப்பார். அதுதான் அவரோட அன்பு. இஸ்ரவேலை தன் குமாரன், தன் குமாரத்தி அப்படின்பார். 2ஆம் வசனம், அவர்கள் தங்களை அழைக்கிறவர்களின் முகத்துக்கு விலகி போய்விட்டார்கள், பாகாலுக்கு பலியிட்டு விக்கிரங்களுக்கு தூபம் காட்டினார்கள். நான் எப்பிராயிமை, ஒரு கோத்திரம் அது, கைப்பிடித்து நடக்க பழகினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார். ஒரு தகப்பனாக ஒரு குழந்தைய நடக்க பழகுதல் இருக்குல்ல, அது ஒரு அழகான காட்சி. அந்த குழந்தை நடக்க ஆரம்பிக்குது, அந்த தகப்பன் அந்த குழந்தையை நடக்க பழகுவார். பிறகு அந்த குழந்தை இன்னும் தைரியமாக தான் இல்லாத பொழுது நடப்பதற்கு ஒரு 3 சக்கர வண்டியை, கட்டையில முன்ன இருக்கும் இல்ல, அதை வாங்கி கொடுப்பார். அதுக்கப்புறமா அவர் அந்த நடக்க பழகுகிற, அதிலிருந்து வாழ பழகும் பல விஷயங்களை அந்த அப்பா செய்வார். ஆனா அந்த பிள்ளை என்ன பண்ணுதான், நான் குணமாக்குகிறவர், நான் நன்மை செய்கிறவர் என்று அந்த பிள்ளைக்கு தெரியலையா? நான் நன்மை செய்கிறவர் என்று அந்த பிள்ளைக்கு தெரியல, அது உணரலையா? உங்கள் காலத்தை நினைத்து பாருங்கள். காணாத தேவனாகிய தகப்பன், அவரை அப்பான்னு தான் கூப்பிடுறோம், அதோட ரெப்ளிகா, அதோட ஒரு பிரதிபலிப்பாக இந்த பூமியில நாம் பார்ப்பதற்கு நம்முடைய வீட்டிலே ஒரு தகப்பன் இருக்கிறார். அந்த தகப்பன் நம்மை வளர்க்கிறார், ஆதரிக்கிறார், நம்மை சுமக்கிறார், நமக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறார். அவர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து நம்மை நியாயம் தீர்த்து நம்மை நடத்துகிறார். ரெண்டு சமமாக செய்து கொண்டேதான் இருப்பாங்க. பொல்லாத தகப்பன்மார்கள் உண்டு, நல்ல முன்மாதிரி இல்லாத தகப்பன்மார்கள் உண்டு, தன் குடும்பத்துக்கு துரோகம் செய்கிற தகப்பன்மார்கள் உண்டு, நல்ல சாட்சியாக வாழ முடியாத தகப்பன்மார்கள் உண்டு. அது உலகத்தில் ஒரு பக்கம் கண்டிப்பா இருக்கதான் செய்யும். இங்கு நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனை தகப்பனாக கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தகப்பனாக நம் பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கிறோம்? இட் இஸ் நாட் ஓன்லி a responsibility, it is a relationship. இது ஒரு பொறுப்பு, ஒரு பொசிஷன், ஒரு பொறுப்புனா கூட இதுக்குள்ள இருக்கிறது உறவு. நம் பல நேரம் நம்ம ஒரு பொறுப்பாக நினைத்து ரேஷன் சப்ளை பண்ணிடுறோம். ஒரு தகப்பனாக அந்த குடும்பத்துக்கானதை, நம்ம வாங்காதது, நம்ம அனுபவிக்காதது, நமக்கு கிடைக்காதது என்றெல்லாம் அதை மனப்பூர்வமாகவோ பெருமைக்காகவோ எல்லாருடைய பார்வைக்காகவோ
பிள்ளைகளுடைய ஆசை தேவைக்காகவோ அதை செஞ்சிடுறோம். கஷ்டப்பட்டு திராணிக்கு மிஞ்சி இந்த தலைமுறை அப்படி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவரோட கிரீவன்ஸ் பாருங்க, நான் அவர்களை நடக்க பழகிறேன், ஆனா அவர்கள் என்னை புரிந்து கொள்ளவில்லை. ஒரு தகப்பனோட மனதோட வலி இருக்கு பார்த்தீங்களா? ஒரு வலி என்ன தெரியுங்களா? நல்லது செய்யும் போது அந்த பிள்ளை அதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. நல்லது சொல்றாரு, ஆனா அந்த பிள்ளைக்கு அது கெட்டதா தெரியும். அந்த தகப்பனுக்கு அது புரியும், அதை புரிய வைக்க ட்ரை பண்ணுவாரு, ஆனா இன்னும் அதிகமாக அந்த பிள்ளை புரிந்து கொள்ளாமலே போகும். ஒரு கட்டத்தில் அவர் நிறுத்திட்டு என்ன பண்ணுவாரு? தன் இருதயத்துக்குள்ளே அவர் நொந்து வேதனைப்பட்டு கொண்டிருப்பார். நான் நடக்க பழகினேன், என் குமாரனே என் குமாரத்தியே என்று நான் நடக்க பழகினேன். நான் காயப்படுத்துறதா நினைக்கிறாங்க, ஆனா ஆக்சுவலா நான் தான் குணமாக்குகிறவர். இது தெரியல அவங்களுக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ் ஹர்ட்டிங் மீ, என்னை காயப்படுத்துறார் என்னுடைய தகப்பன். இஸ்ரவேல் மக்கள் அப்படித்தான் நினைக்கிறாங்க, எங்களை காயப்படுத்துறார். எகிப்திலிருந்து கொண்டு வந்து அவர்களை பயணிக்க செய்யும் பொழுது தாயை போல தேற்றி தகப்பனை போல சுமந்து கொண்டுதான் போகிறார். ஆனா அவங்களுக்கு அது புரியவே இல்லை. ரொம்ப அற்பமானதுக்கெல்லாம் முறுமுறுத்து வெறுத்து சண்டை போடுறாங்க. இன்னைக்கு உங்கள் தகப்பனுக்கு வாழ்த்து சொல்லியிருப்பீங்க, சந்தோஷம். அது ஒரு பழக்கத்துக்காக இந்த உலகம் நமக்கு காண்பிக்கிறதுனால. ஆனால் நீங்கள் இந்த விஷயத்துல, இந்த இடத்துல பிதாவாகிய தேவனுக்கு எதிராக எப்பிராயிம் என்கிற அந்த கோத்திரமானது மொத்த இஸ்ரவேலுக்கும் அடையாளம், அது மொத்த தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்துக்கும் அடையாளம். அது நான் குணமாக்குகிறவராக இருக்கிறேன், ஆனால் அதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. நீங்க நினைக்கிறீங்களா, மை ஃபாதர் இஸ் ஹர்ட்டிங் மீ, he is breaking my heart. என் இருதயத்தை உடைக்கிறவர் என் தகப்பன், என்னை காயப்படுத்துகிறவர் என்னுடைய தகப்பன். அப்படி நினைச்சீங்கன்னா அப்படியே இருங்க, கொஞ்சம் அதை ரீதிங்க் பண்ணி பாருங்க. எதற்காக, என்ன காரணம், நான் என்ன செய்கிறேன், கொஞ்சம் நிதானமாக சிந்தி. அதுக்கான கேள்வியை போயிட்டு நீங்க கூகுள்லயோ ஏஐலயோ சாட்ஜிபிடிலயோ கேட்காதீங்க. அது உலகத்தின் பதில தான் சொல்லும், அது உலகத்தோட பதில் சொல்லும். இன்னைக்கு பிள்ளைகள் தங்கள் கேள்விகளுக்கு பதிலை உலகத்துல போய் எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா அதுல நிறைய தகவல் இருக்கிறது இல்லையா? எல்லாத்தையும் அலசி பார்த்து ஒரு பதில் சொல்லிடும்னு நினைக்கிறாங்க. பதில் சொல்லும், ஆனால் அது ஆவிக்குரிய உங்கள் ஆத்துமாவுக்கு பிரயோஜனமான பதிலாக இருக்குமா என்று யோசிங்க. நான் நடக்க பழகினேன், என்னை குணமாக்குறவர் என்று அறியாமல் போனார்கள். அதாவது நான் எப்படி இதை யோசிக்கிறேன்னா, சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆச்சரியம் அதிசயமானவைகளை எல்லாம் படைத்தவர், தான் தெரிந்து கொண்ட இந்த பூமியில் இருக்கிற நரஜீவனாகிய இந்த மனுஷனுக்காக அவர் இவ்வளவு இறங்கணுமா, அவர் இவ்வளவு பேசணுமா? சில நேரத்தில் அம்மாமார்கள் அப்பாக்களை திட்டுவாங்க, ரொம்ப இடம் கொடுக்குறீங்க, ரொம்ப செல்லம் கொடுக்குறீங்க, திட்டவே மாட்டீங்க, நீங்க வச்சிருக்கணும் அப்படின்னுவாங்க. அங்கதான் தகப்பன் மாறுபடுகிறார். அந்த தகப்பன் ரொம்ப சரியாக நடந்துருவார் நான் சொல்ல வரல. எவ்ரி ஃபாதர் ஆன் தி எர்த் இஸ் நாட் a perfect father. பூமியில் இருக்கிற எந்த தகப்பனும் ஒரு பூரண தகப்பனே கிடையாது. நான் ஒரு பூரணமான தகப்பனே கிடையாது. நான் தகப்பன், அவ்வளவுதான். என்னால் ஆனதை செய்கிறேன், என்னால் ஆனதை வழிநடத்துகிறேன். ஐ டூ மிஸ்டேக், நான் தவறு செய்வேன் பிள்ளைகளை வழிநடத்துகிற விஷயத்துல. ஆனா அந்த தகப்பன் அவருடைய மனமானது, அவருடைய உணர்வானது எப்படியெல்லாம் இருக்கும்ன்றதுக்கு நம்மளை யோசிக்கிறத விட தேவனை யோசிச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கு. அவர் அடுத்து சொல்றாரு, என்ன பண்றாராம்? 4ஆம் வசனம் பாருங்க. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன்,
எடுத்து போடுகிறவரை போல் இருந்தேன். அவர்கள் பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன். மனம் திரும்ப மாட்டோம் என்றதினால் அவர்கள் எகிப்து தேசத்துக்கு திரும்பி போவதில்லை. அசிரியன் அவர்களுக்கு ராஜா. மனம் திரும்ப மாட்டோம் என்றாங்களாம். அன்பின் கயிறுகளால் கட்டி இழுக்கிறாராம். கொஞ்சம் பேசுறாங்க. அப்பா தயவா பேசுவார். பலார்னு கண்ணத்துல அரைஞ்சிருக்கணும். ஆனா அந்த நேரத்துல அப்படி செய்ய மாட்டார். கொஞ்சம் தாழ்ந்து அப்படி இறங்கி போய் பேசுவார். காயப்படுத்த வேணாம், பிள்ளை மனசு காயப்பட்டுருமே, ஐயோ பிள்ளைகள் எப்படி யோசிப்பாங்க, நம்ம வீட்டுக்குள்ளவே அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இல்லாத ஒரு வேலை ஆயிடுமே, அவங்க மனசு எப்படி இருக்கும் அப்படிலாம் அவங்க யோசிக்கலாம். அந்த பிள்ளையோட மனமானது கஷ்டப்படும் அப்படின்றத ரொம்ப யோசித்து நடப்பார் தகப்பன். ஆனால் அதையெல்லாம் அந்த பிள்ளை மனம் திரும்புவதற்கு எடுத்துக்கொள்ளாதான், மனம் திரும்பாமல் போகுதான். தேவன் சொல்றார் பாருங்க, மனம் திரும்பாமல் போகிறதுனால். ஆனா அவர் என்ன கயிறு போட்டு இழுத்தாரா? அன்பின் கயிறு. ஆனால் இந்த அன்பின் கயிறு எப்படி இருக்குது? வலிக்கிற மாதிரி இருக்கு. அன்பின் கயிறு வலிக்கிற மாதிரி இருக்கு இல்ல? கையை பிடிச்சி அப்படி இழுக்கும் போது, கையை பிடிச்சி கூப்பிடும் போது எப்படி இருக்கு? வலிக்கிற மாதிரி இருக்கு. அன்பா சொன்னா கூட எரிச்சலா இருக்கு. தயவா சொன்னாலும் கோபம் வர்ற மாதிரியே இருக்கு. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கட்டத்துல தகப்பனை தனக்கு விரோதமானவராக சிந்திக்கும் ஒரு பழக்கம் வந்துடுது. அந்த அந்த மனம் வந்துடுது. இஸ்ரவேல் மக்கள் அப்படிதான். ஏன்னா தேவன் அவர்களிடத்துல பரிசுத்தத்தை, நீதியை, தனக்கு கீழ்ப்படிவதை எதிர்பார்ப்பார். சட்டம் கொடுத்துருவார். அந்த சட்டம் கொடுத்துட்டு அந்த சட்டத்தின்படியாக இப்படி நடக்கணும் அப்படின்னு அவர் எதிர்பார்ப்பார். ஆனா நடக்க மாட்டாங்க. ஒரு நேரம் கண்டிப்பார், இன்னொரு நேரம் தயவாக இருப்பார். தயவாக நடந்து காமிப்பார். பல முறை தயவாக நடப்பார். அன்பின் கயிறுகளால் கட்டி இழுப்பாராம். கழுத்தின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்துருவாராம். சில பாரங்களை எல்லாம் அவர் எடுத்து விடுவார். உங்கள் தகப்பன், பரலோகத்தின் தகப்பன் உங்கள் மீது, உங்கள் வாழ்க்கையின் மீது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய பரலோகத்தின் தகப்பனை நினைச்சு பார்ப்போம். அவர் எத்தனை முறை நம்முடைய வாழ்க்கையில நம்ம இவ்விதமாக நடத்தினார். மனுஷனே நம்மளை அடிக்கணும், மனுஷனே தண்டிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா தேவன் தண்டிக்காமலாம் விட்டுருக்காருல்ல பல சந்தர்ப்பங்கள்ல. A feeling of a father, but he is an almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் பயங்கரமான தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் செய்ய நினைத்தது தடைபடவே தடைபடாது. இமைப்பொழுதில் எல்லாரையுமே சாம்பலாக்கி கன்சியூம், அவர் பட்சிக்கிற அக்னி போலும் இருக்கிறவர். அவர் தாம் தெரிந்து கொண்ட தன் குமாரத்திகளாகிய ஜனத்தை தயவாக நயங்காட்டி, ரெண்டு கையை நீட்டி, வலிக்கிறான் அவருக்கு கை, இரு கரத்தை நீட்டி வா இஸ்ரவேலே என்று அழைக்கிறாரா. ஆனால் அது வர மறுக்கிறதா. 6வது வசனம், ஆகையால் அவர்களுடைய ஆலோசனைகளின் நிமித்தம் பட்டயம் அவர்கள் பட்டணங்களுக்குள் பாய்ந்து அவர்கள் தாழ்பால்களை நிர்மூலம் பண்ணி அவர்களை பட்சிக்கும். என்னை விட்டு விலகுகிற மாறுபாட்டை பற்றி கொண்டிருக்கிறார்கள். மாறுபாட்டை அவர்கள் பற்றி கொண்டிருக்கிறார்கள். தகப்பனை விட்டு தூரமாக போகிறவர்கள் ஒரு மாறுபாட்டுக்குள்ளே போகிறார்கள். Are you distance from your father? பிள்ளைங்க குழந்தையா இருக்கும் பொழுது கால் நடுவில் பூனைக்குட்டி மாதிரிலாம் நுழைஞ்சு வெளியே வருவாங்க. மேலே ஏறிலாம் குதிப்பாங்க. நம் மீது புரண்டு உருளுவாங்க. அப்படியே வளர 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 ஒரு இடைவெளி வரும். பேச்சு குறையும், சந்திக்கும் சந்தர்ப்பங்கள் குறையும், ஒன்றாக இருக்கும் வேலைகள் குறையும், ஏன் அது நாட்களாகவும் மாறும். எப்படி ஆகுது இதெல்லாம்? நிறைய பேருடைய வாழ்க்கையில அதிகபட்சம் இது நடக்கும்.
ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தை நம்மிடத்தில் இருக்கிறதுனாலே, அது நம்மை சந்திக்கிறதுனாலே, அது நம்மிடத்துல பேசுவதனாலே இவைகளை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். எல்லாமே வரும், எல்லாருக்கும் வர்ற மாதிரி தான் வரும், சளி ஜுரம் வர்ற மாதிரி தான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நிமித்தமாக நாம் இவைகளை சரி செய்து கொண்டு அதில் விழுந்து விடாமல் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். உங்கள் தகப்பனை விட்டு, உங்கள் வீட்டிலே உங்கள் தகப்பனை விட்டு நீங்கள் விலகி இருக்கிறீர்களா? நீங்கள் மாறுபாட்டை நோக்கி போகிறீர்கள். உங்கள் தகப்பன் ஒரு துன்மார்க்கன், நீங்கள் விலகி இருக்கிறீர்களா? அது நிச்சயமா தெரியும். அவர் சத்தியத்தில் இல்லை, சத்தியத்தில் நடக்கவே இல்லை, நீங்கள் தூரமா இருக்கிறீர்களா? அது தேவனுடைய பார்வையிலே தெரியும். அவர் உங்களை சத்தியத்திலே நடத்த முயற்சிக்கிறார், நீங்கள் தூரமாகிறீர்கள். உங்களை நீதியிலே நடக்க முயற்சிக்கிறார், நீங்கள் தூரமாகிறீர்கள். உங்களை அன்பின் கைகளால் கட்டி இழுக்க பார்க்கிறார், நீங்கள் தூரமாகிறீர்கள். உங்கள் பாரத்தை எல்லாம் குறைத்து தன் மீது ஏற்றி கொண்டு உங்களை லகுவாக்கி நடக்க வைக்கிறார், நீங்கள் தூரமாகிறீர்கள். இதுவும் நமக்கு புரியணும் இல்லையா? பரலோகத்தின் தேவன் தான் தெரிந்து கொண்ட ஜனத்தின் மீது எவ்வளவு அன்பா இருக்கிறார். அந்த அன்பு எவ்வளவும் கலந்த அன்பாக இருக்கிறது பாருங்க. அவர் சொல்றாரு, 8ஆம் வசனம் புலம்புற மாதிரி இருக்கு பாருங்களேன். எப்பிராயிமே, நான் உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நான் உன்னை எப்படி ஆத்மாவை போல ஒக்குவேன்? உன்னை எப்படி சேபோயிமை போல வைப்பேன்? என் இருதயம் எனக்குள் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. யாரு சொல்றது? இது தேவன் தம் ஜனத்தை பார்த்து ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக தன் உணர்வை அவர் வெளிப்படுத்துகிறார். எப்பிராயிமே, என் ஜனமே, என் மகனே, என் மகளே, வாலிப பருவத்திலே சுய இஷ்டமாக நீங்கள் நடக்கும்போது உங்கள் தகப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? நீங்கள் இரவிலே ஒரு அறையில் இருக்கிறீர்களே, இன்னொரு அறையில் இருந்து உங்கள் தகப்பன் உங்களை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? நீங்கள் உலகத்திலே போய் வருகிறீர்களே, உங்கள் தகப்பன் அதை பற்றி என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆகப்பட்டிருக்கிறீர்களே, உங்கள் தகப்பன் நீதியும் பரிசுத்தம் உள்ள நடக்கையினாலே நீங்கள் நடப்பதற்காக உங்களை பற்றி அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்? இன்றைக்கு உலகம் நினைப்பது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம் நண்பர்கள் நினைப்பது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்மை பற்றி மனிதர்கள் என்ன நினைப்பார்கள் என்பது நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது. வீட்டுக்குள்ளே உங்கள் பெற்றார், உங்கள் தகப்பன் உங்களை பற்றி என்ன நினைக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைக்கிறீர்களா? சொல்றாரு தேவன், எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? நான் நீதி செய்யணும், நான் உன் மீது நீதியாக நியாய தீர்ப்பு பண்ணணும் தான். ஆனால் நான் அதை எப்படி செய்வேன்? ஏதேன் தோட்டத்தில் இருந்த அதே ஃபீலிங் தான். ஒழிஞ்சுக்கிறாங்க 2 பேரும். அவர் வந்து என்னன்னு கூப்பிட்டாரு? ஆதாமே, எங்கே இருக்கிறார்? எங்கே இருக்கிறார்? எங்க இருக்கிறாருன்னு தான் தெரியுமே. ஆனா அவர் ஏன் எங்க இருக்கிறாருன்னு கேட்டாரு? டிஸ்டன்ஸ். அவர்கள் பாவத்தினாலே தூரமானாங்க, பார்த்தீங்களா? அதான் கேட்கிறாரு. அப்ப அப்படிதான் கேட்பார், என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு. நீங்க என்ன கொள்ளையடிச்சு திருட்டு வேலை பண்றது அப்படின்னு கேட்கிறாரா? அவர் உங்கள் செய்கையின் மேல கவனமா இருக்கிறார். எங்க போயிட்டு வரப்பா, நீங்கள் உலகத்துல எங்கே போய் வருகிறீர்கள் என்பதன் மீது கவனமாக இருக்கிறார். சாத்தான் ரொம்ப சோதிப்பான். பிதாவாகிய தேவனை விட்டு விலகுவதற்கும் உங்கள் பூமிக்குரிய தகப்பனை விட்டு விலகுவதற்கும் சாத்தான் மிக தந்திரமாக சோதிப்பார். இந்த 2 வேலையும் நடந்துட்டா போதும், நீங்கள் நன்றா இருக்கவே மாட்டீர்கள்னு சாத்தானுக்கு தெரியும். இந்த 2 விஷயம் நடந்தா போதும். You cannot be a good soul on earth. நீங்கள் ஒரு நல்ல ஆத்துமாவாக இருக்கவே முடியாது. பரலோகத்தின் தேவன் தவிக்கிறாரா? என் இருதயம் குழம்புகிறது, என் பரிதாபங்கள் ஏகமாய் பொங்குகிறது. 9ஆம் வசனம், என் உக்கிர கோபத்தின்படியே செய்ய மாட்டேன், எப்பிராயிமை அழிக்கும்படி திரும்ப மாட்டேன். ஏனென்றால் நான் மனுஷன் அல்ல,
தேவனாய் இருக்கிறேன், நான் உன் நடுவில் உள்ள பரிசுத்த தேவன். இவ்வளவு இறங்கி தன் உணர்வை வெளிப்படுத்துகிற ஏசாயாவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஏசாயா 22:4. என் ஜனமாகிய குமாரத்தி பாழாய் போனது நிமித்தம் மனங்கசந்து அழுவேன் என்றேன். தேவன் தன் உணர்வை வெளிப்படுத்துகிறார். தான் தெரிந்து கொண்ட மக்கள் விழுந்து போகும்போது, விலகி போகும் பொழுது, அவரை விட்டு வேற பக்கமாய் போகும் பொழுது, அந்நிய தேவதைகள் பக்கம் போகும் பொழுது, பாவத்திலே போகும் பொழுது, ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. When you do sin or when you go away from God, your father is grieving in his heart. உங்கள் தகப்பன் தன் இருதயத்துக்குள்ளே கண்ணீர் வடிக்கிறார், ரத்தம் சிந்திக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அன்பை வெளிப்படுத்த தெரியாது அப்படின்னு ஒரு பேச்சு இருக்கு இல்லையா? உண்மைதான். ஒரு தகப்பன் அன்பாக இருக்கிறார், ஆனா அன்பை வெளிப்படுத்த தெரியாது அப்படின்னு. ஆனா அந்த அப்பா இல்லாதப்ப அந்த பிள்ளைகளுக்கு அந்த அன்பு ரொம்ப விளங்குது. இது ரொம்ப பெரிய புதிர். இது ஆக்சுவலா இருக்கும்போது அந்த தகப்பனோட அன்பு புரிவதில்லை தான். ஆனால் அவர் இல்லாத பொழுது அந்த அன்பு விளங்குகிறது. என்ன நடக்குது? இன்னைக்கு காலையில் என்னுடைய மகன் பேசினான், வாழ்த்து சொல்லிட்டு பேசும்போது சொன்னான், தேவன் ரொம்ப சரியா தான் நடத்துறார் டாடி அப்படின்னா. வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு தேவன் ரொம்ப கரெக்டா நடத்துறாரு, ஒன்னையும் மிஸ் பண்ண மாட்டாரு. எனக்கு புரியும், அவனுக்கு புரியும், உங்களுக்கு புரியணும். தேவன் ஒன்னையுமே மிஸ் பண்ண மாட்டார். நம்முடைய வார்த்தை, எண்ணங்கள், செய்கை எதையுமே அவர் தவற விடவே மாட்டார். அவர் அன்பை வெளிப்படுத்துவதிலே, அன்பின் கயிறால் கட்டி இழுப்பதிலே, நமக்காக கண்ணீர் விடுவதிலே, நமக்காக பரிதவிக்கிறதிலே எல்லாம் அப்படியே தான் நடப்பார். அதனால் இன்னொரு பக்கம் ஞாபகம் வச்சுக்கணும், அவர் நீதி உள்ளவர். அவர் நீதிக்கு விரோதமா அவரால் காம்ப்ரமைஸ் ஆகவே முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு அவரால் பண்ணவே முடியாது. சிலுவையின் மீது 2 கள்ளர்கள், ஒருவன் என்னை நினைவு கூறுன்னு பேசினான், இன்று பரதீசில் இருப்பாய். இன்னொருத்தர் மாதிரி பரியாசம் பண்ணா, ஏன் கேட்காதவங்களெல்லாம் கீழே மன்னிச்சாரு. இவர்கள் இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும்னாரு. பக்கத்துல இருக்கிறவனையப்பா, இவரை கூட்டின்னு போறமே பாவி, வருத்தப்பட போறா, நீ பாப்பா, நீயும் உன்னை மன்னிச்சிருப்பா. அப்படி பண்ணல. வெரி க்ளோஸ், தேர் வெரி க்ளோஸ். அதனால தேவன் தப்ப விட்டு கொண்டிருக்கிறார் என்று நினைத்து இன்னும் தொடர்ந்து அந்த தகப்பனுக்கு விரோதமாகவே நடக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. ஜெரேமியா 9:1, ஜெரேமியா 9:1. என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமாரத்தி புலம்பலின் தீர்க்கதரிசி எரேமியான் மூலமாக. அது என்ன, எரேமியாவுக்கு புலம்பலா என்ன? அந்த மனுஷனுக்கு ஜனத்துக்கு என்ன சம்பந்தம்? இஸ்ரேல் மக்களுக்கு என்ன சம்பந்தம்? ஒரு முறை ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அந்த கேள்வியை பார்த்தாலே நம்ம புரிஞ்சுக்கலாம். பாருங்க, ஒரு வசனம், எண்ணாகமம் 11:12 பாருங்களேன், ஆச்சரியமா இருக்கும். எண்ணாகமம் 11:12 வசனம். தேசத்துக்கு நீர் இவர்களை முலையுண்கிற பாலகனை தகப்பன் சுமந்து கொண்டு போவது போல் உன் மார்பில் அணைத்து கொண்டு போ என்று நீர் மோசே கேட்கிறார். என்னோட சொல்லும்படி இந்த ஜனங்களை எல்லாம் கர்ப்பம் தரித்தேனோ? பெத்தவன் செய்ய வேண்டிய வேலை இது. என்னையே சொல்றீங்க நீங்க? ரொம்ப நொந்து போயிட்டார் மோசே. அந்த அளவுக்கு பண்ணுவாங்க அந்த ஜனங்க. அப்ப சொல்றாரு, நான் இவங்களை பெத்தனா என்ன? இவ்வளவுதான் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியோ ஒரு தேவனுடைய மனுஷனோ.
ஒரு கட்டத்துல அவனுக்கு தெரியும், டிட்டாச்மெண்ட் தெரியும். ஆனா அப்ப பேசுறதெல்லாம் யாருன்னா, அந்த கிரீவன்ஸ் யாரோடதுன்னா, அந்த புலம்பல் யாரோடதுன்னா பிதாவோடது. புலம்பலின் புத்தகம் படிச்சு பாருங்க, எரேமியா புத்தகம் படிச்சு பாருங்க, எல்லா தீர்க்கதரிசன புத்தகங்களையும் படிச்சு பாருங்க. தான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக, என் குமாரனே என் குமாரத்தியே. பழைய ஏற்பாட்டுல தானே அப்படி எல்லாம் பாக்குறோம். புதிய ஏற்பாட்டுல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? காண்பிக்கிறேன். லூக்கா 19:41. இந்த போர்ஷனை நாம பெருசா நினைவுல வச்சுக்கிறதே கிடையாது. இயேசு கண்ணீர் விட்டார்னா எங்க சொல்லுவோம் வசனம்? லாசரு வீட்டுல, இல்லையா? அதான ஞாபகம் இருக்கு. இயேசு கண்ணீர் விட்டார்னா அதான ஞாபகம் இருக்கும். இங்க பாருங்க, லூக்கா 19:41. நகரத்தை எருசலேமை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது, அறிந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ எருசலேமை பார்த்து இயேசு பூமியில் இருந்த பொழுது கண்ணீர் விட்டு அழுது அப்படின்னு பார்க்கிறோம். அங்க லாசரு சந்தர்ப்பத்தில் இயேசு கண்ணீர் விட்டார், அவ்வளவுதான் இருக்கும். இங்க அவர் கண்ணீர் விட்டு அழுது. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிதாவாகிய தேவன் கண்கள் குளமாக இரவெல்லாம் கண்ணீர் விடுகிற ஒரு தகப்பனை போல புலம்புகிறவராக, குழம்புகிறது என்று சொல்லும் அளவுக்கு அவர் கண்ணீர் விடுகிறாராம் தன் ஜனத்துக்காக. பூமியிலே உங்கள் தகப்பன் கொஞ்சமாவது இப்படி ஒரு மனம் இருக்காதா? தேவன் தான் அப்படிப்பட்டவர் அப்படின்னு நினைச்சா, ஆனா கொஞ்சமாவது இந்த பூமியில் இருக்கிற தகப்பன் மனம் இருக்காதா? உங்கள் தகப்பன் அன்பை வெளிப்படுத்த தெரியாதது போல தன்னுடைய வேதனையையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக இருப்பார். அவர் அமைதியாக இருப்பார். அதிகபட்சம் மனசுக்குள்ளே வச்சுக்குவார். 10 முறை உங்களை கண்டிக்கணும், 2 முறை கண்டிப்பார். 8 முறை அதை அப்படியே ரிவர்ஸ்ல தன் வேதனையாக மாற்றி கொண்டிருப்பார். இதான் உண்மை, இதான் உண்மை. Try to understand the language of your father. Try to understand the feeling of your father. பிதாவாகிய தேவனை இப்படி புரிந்து கொண்டால் இந்த பூமியில் இருக்கிற தகப்பனை புரிந்து கொள்ள முடியும். எரேமியா 35:16 வசனம். எரேமியா 35:16. கை கொண்டிருக்கும் போது பேசியும் கேளாமலும் தேவனுக்கு இப்படி செஞ்சாச்சு. அப்படியானால் அப்பாவுக்கு செய்யறது என்ன? ஒண்ணுமே இல்லை. கூட்ட காது கேட்க மாட்டேங்குது. ஒரு விஷயம் சொன்னோம்னாக்கா 10 ஸ்டெப்லயே மறந்துட்டு மறுபடியும் புரியல. என்ன சொன்னீங்க? எதிர்க்க தான் நின்று சொன்னோம். ஆனா ஒரு 10 ஸ்டெப் நடந்த உடனே சொன்னதே மறந்து போயிடுச்சு. அதனால டெக்ஸ்ட் பண்ணிடுங்க, நான் பார்த்துக்கிறேன். 2 விஷயம்தான். தகப்பன் சொல்லும் போது சொல்லவும் என்ன பண்ணிடுறோம்? மறந்து. ஏன்? அந்த ஜீவஹான தகப்பன் மீது குறைந்து விடுகிறது. அந்த உரிய கணம் அந்த தகப்பன் மீது குறைந்து விடுகிறது. மேனேஜர் சொல்லும் போது பயபக்தியோடு கேட்டு மறுபடியும் புரியல போய் கேட்குமா? கேட்க மாட்டோம். 4 முறை கேட்டா போ வெளியே, வேலைக்கு தகுதியே இல்லைன்னு நினச்சிருவோம். ஆனால் அப்பா கிட்ட சரி 100 முறை புரியலன்னு கேட்குறோம், மறந்துட்டேன்னு சொல்றோம். இந்த ஜனங்களிடத்துல ஒரு உதாரணம் சொல்றாரு. பூமியில ஒரு தகப்பன் சொன்னதை தலைமுறை தலைமுறையா கேட்டு ரேகாபின் குடும்பம் இருக்குதேப்பா, ஆனால் நீங்கள் உங்ககிட்ட சொல்றேன், நான் புரிய வைக்கிறேன், ஆனாலும் இவர்கள் கீழ்ப்படியவில்லையே. தேவனை எங்க கொண்டு வந்து நிறுத்தியாச்சு பாருங்க. எரேமியா 31:20 வசனம். எரேமியா 31:20. எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, எப்பிராயீம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ, அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ, அவனுக்கு விரோதமாய் பேசினது. நல்லா கவனிங்க தயவு செய்து. இது வரைக்கும் கவனிக்கலாம் பரவாயில்ல, இதை மட்டும் கவனிங்க. அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல், பேசிட்டாராம். பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவனுக்கு
திட்டினார். அப்பா திட்டாரு. என்ன அப்படி சொல்லிட்டாரு? என்ன அப்படி திட்டாரு? பையன் அம்மா கிட்ட எகிரிட்டு இப்படி போயிடுவான். பொண்ணு அம்மா கிட்ட சொல்லிட்டு போயிடும். அவங்களுக்கு அந்த சில நிமிடங்கள், பிறகு இன்னும் சில நிமிடங்கள், ஆனா மீண்டும் உங்களிடம் பேசுகிற வரைக்கும் அந்த தகப்பன் இந்த கண்டிஷன்ல இருப்பார். திட்டாராம், கண்டிச்சுட்டாராம். ஆனா தேவன் அப்படி சொல்லணுமா என்ன? நான் என்ன எப்ராயிம், என் ஜனத்தை, அது கீழ்ப்படியாதது, பயபக்தி கிடையாது. ஆனா திட்டார். திட்ட உடனே சொல்றாரு, என் உள்ளம் திட்டினதுல இருந்து மனசே சரியில்லை. உங்க அம்மாட்ட அப்பா புலம்புவேன், ஐயோ குழந்தை இப்படி சொல்லிட்டேனே, இந்த வார்த்தையை சொல்லிட்டேனே, மனசு என்ன வேதனைப்படும்ல, ஐயோ சரி பண்ணுமே. இதான் அப்பா. இதை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் விட்டு விடுவீர்களானால், காலைல மகன் சொன்னான்ல, புரிய வைப்பார். அவர் வழியே கிடையாது. புரியாமல் விட்டு விடுவோமானால் அதை கடவுள் ஒரு நாள் என்ன பண்ணுவாரா? புரிய வைப்பாராம். தேவனாகிய தகப்பன் அவர் இவ்வளவு இறங்கி, என் உள்ளம் கொதிக்கிறது, நான் உருக்கமாக இறங்க துடிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு தேவன். அவர் யார்? நமக்கு எப்படிப்பட்டவர்? நம்ம வாழ்க்கையின் ஆதாரமே அவர் தான். God is the source of life. வாழ்க்கையோட ஆதாரம் அவர். நம்ம வாழ்க்கையின் தேவைகளை சந்திப்பவர். He is a provider, God the Father. பிதாவாகிய தேவனை ஆண்டவர் இயேசு நமக்கு எப்படி சொல்றார்? பரலோகத்தில் இருக்கிற என் தகப்பனேன்னு கூப்பிடுங்க நீங்க, அப்பான்னு கூப்பிடுங்க நீங்க, தகப்பனேன்னு கூப்பிடுங்க நீங்க. தேவனை தகப்பனாக உணர்ந்து நாம் நடப்போமானால், ஜெபிப்போமானால், நாம் கீழ்ப்படிவோமானால், நம்மை விட இந்த உலகத்திலே பாக்கியசாலிகள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் இருக்கவே முடியாது. அதே உங்கள் பூமிக்குரிய தகப்பன் முன்னாலே நீங்கள் அவர்களை கனம் பண்ணி, பெண்களுக்கு அன்பு முக்கியம், ஆண்களுக்கு மரியாதை முக்கியம். இதை மட்டுமா ஞாபகம் வச்சுக்கோங்க பிள்ளைகள். பெண்களுக்கு அம்மாங்களுக்கு அன்பு முக்கியம். நீங்க அதை ஏமாத்தி கூட அன்பா இருக்கிற மாதிரி நடிச்சீங்கன்னா அம்மா புரிஞ்சுக்குவாங்க, அம்மா அதை எடுத்துக்குவாங்க. சரி சரி, இப்படியாவது அன்பாவது பேசுதே குழந்தை. ஆனா தகப்பனுக்கு ஹானர் முக்கியம், டியூ ரெஸ்பெக்ட் முக்கியம். ஆனா இதுல நேர ஆப்போசிட்டா பிள்ளைகள் நடக்கிறது உலகம் முழுவதும் இருக்கிற நிஜம். அதுதான் தேவன் பாருங்களேன், மனுஷனுக்கு கட்டளைகளை கொடுக்கும் பொழுது முதல்ல என்னன்னு சொல்றாரு? கனம் பண்ணு. முதல்ல தான் சொல்ற, உன் தேவனாகிய கர்த்தரை கனம் பண்ணு. கடவுள் மனிதனுக்கு தன் பிள்ளைகளாக அவர்களை ஏற்றுக்கொண்டு வாழ வைக்கணும், நடத்தணும், அவர்கள் தகப்பனாக இருக்கணும்னு சொன்னா முதல் பிரமாணமானது you honor the Father God. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பூமியில் உங்கள் தகப்பனை நீங்கள் கனவீனம் பண்ணும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் திரும்ப நீங்கள் பதில் செய்தாக வேண்டும், பதில் பெற்றாக வேண்டும். இதுல மாற்றமே கிடையாது. யாருக்கெல்லாம் தகப்பன் இப்பொழுது உங்களோடு இருக்கிறார்களோ, உங்களுக்காக இருக்கிற அவர்களை கனம் பண்ண கற்றுக்கொள்ளுங்கள். Honor them. இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு ஜெனரலாவே இந்த ஹானர் போச்சு. பெரியவங்க மேல, தங்களை நேசிப்பவங்க மேல, தங்களை ஆதரித்து நன்மை செய்யறவங்க மேல ஜெனரலாவே இந்த ஹானர் போயிடுச்சு. மோஸ்ட் டிஸ்ஆனரிங் ஜெனரேஷன். அந்த ஹானர்னா என்னன்னு தெரியாத தலைமுறையாக மாறிவிட்டோம். பிழைக்க கற்றுக்கொள்ளுகிறோம். இப்பெல்லாம் நாம் ஒன்றை பெற கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் தேவனுடைய நீதியின்படியாக நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனாகிய தகப்பன் தான் தெரிந்து கொண்ட ஜனத்துக்காக உருகுகிறார். ஆள் அனுப்பி சொல்றார். அதனால தான் அவ்வளவு தீர்க்கதரிசிகள். என்னத்துக்கு அவ்வளவு பேர் அனுப்பினாரு? சொல்லுங்க, போய் சொல்லுங்க.
போய் சொல்லுங்க, நான் எவ்வளவு அன்பா இருந்தேன்னு சொல்லுங்க, எப்படி நடத்தினேன்னு சொல்லுங்க. இன்றைக்கு நமக்கு ஒரு கட்டளை. பிதாவாகிய தேவன் இஸ்ரவேலுக்காக கண்ணீர் விட்டார், இயேசு எருசலேமுக்காக பூமியில் வந்து கண்ணீர் விட்டார். அப்படியானா நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கணும்ல. இன்னைக்கு சொல்றாங்க ஆவியானவர் பசுமாகிய பவுலின் மூலமாக, உங்கள் செய்கைகளால் நீங்கள் ஆவியானவருக்கு துக்கம் உண்டாக்காதபடி நடங்க. இன்னும் தொடர்ந்து அப்படியே இன்னைக்கு ஆவியானவருக்கு விரோதமாக அவரை துக்கப்படுத்தாதபடிக்கு நாம் நடக்க வேண்டுமாம். ஜெபம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் தகப்பனே, உம்மை புரிந்து கொள்வதிலும் குறை, பூமியில் எங்கள் தகப்பனை புரிந்து கொள்வதிலும் குறை, நாங்கள் தகப்பனாக நடப்பதிலும் குறை. எங்கள் குறைவுகளை எல்லாம் மன்னிக்கிறவரே, எங்களை இன்னும் அழிக்காமல் எங்களை மன்னித்து காப்பவரே, நீர் எவ்வளவு இறங்கி மனதுருகுகிறீர், எவ்வளவு சிறிய அளவுக்கு உம்மை தாழ்த்துகிறீர். நீர் தெரிந்து கொண்டு உங்களுடைய ஜனத்துக்காக குமாரனே குமாரத்தியே என்று அழைத்து அவர்களுக்காக பரிதவிக்கிறேன். உங்களுடைய அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு மனதை தார், உணர்வை தார். வந்து அன்பை நிரூபித்து ஆண்டவரின் அன்பை உணர்ந்து கொள்ள விசாலமான மனதை தார். எங்களோடு இருக்கும் எங்கள் தாய் தகப்பனை, விசேஷமாக எங்கள் தகப்பனை கனம் பண்ணி நேசிக்க எங்களுக்கு உணர்வை தார். பிள்ளைகள் மேல் இரக்கமாயிரும், அவர்களை தண்டியாமல், அவர்கள் வெட்கப்பட்டு போகாமல் காப்பாற்றும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you.